காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகத்திற்கு சென்ற அவர் பார் லாயர்ஸ் மற்றும் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் உள்ளிட்ட சங்கங்களின் வழக்கறிஞர்களை சந்தித்து அதிமுகவிற்கு ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் அமைக்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்தனர். பின்னர் ஒளி முகமது பேட்டையில் உள்ள தர்காவிற்கு சென்று தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார். அதிமுக தேர்தல் அறிக்கையை வழங்கி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் சட்டக்கல்லூரி அமைக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். இருக்காங்க அதெல்லாம் நினைச்சு ஏமாறாதீங்க. இது கூட இல்லை நமது சின்னம் ரெட்டலை, நமது சின்னம் ரெட்டலை, மக்களோட